1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுமப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே, இந்த மனுஷனை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? நீங்கள் தான் பேசணும் ஆண்டவரே. உடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, உடைய வார்த்தையில் வல்லம் உண்டு ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா. ஆமென். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஜீசஸ். ஆமென் அப்பா, உடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய பிள்ளைங்க அறிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிறோம். உங்கள் மேலே ஆண்டவர் அன்பு வச்சிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க 10ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை படிமா. முதல் 2 வசனம். இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும். இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறது என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அதாவது நாம் அறிய வேண்டிய காரியத்தை இன்றைக்கு நாம் அறிய போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவிக்குரிய வசனங்களை இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி இந்த கிருபை நாட்களில் சீக்கிரத்தில் ஆண்டவர் ரகசிய வருகை இருக்கு. இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நல்ல கவனமாக கேளுங்க. ஆவிக்குரிய பிள்ளைங்க எப்படி நடக்கணும், அந்த பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அந்த 13ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, மனுஷனுக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அவர் அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியம் நமக்கு டேஸ்டாக இருக்கணும். எனக்கு அன்பானவரே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரத்தில் நமக்கு பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. யாக்கோப்பு எழுதுவார் பொதுவான விபரத்தில், சகோதரரே அநேக சோதனைகள் நமக்கு பலவிதமான சோதனைகள் நமக்கு உண்டு. ஆனால் அதெல்லாம் நமக்கு அது ஒரு பரீட்சை, அது விசுவாசம், அது மாத்திரமல்ல, அது நமக்கு பொறுமையை பூரண புருஷனாகும்படியாக பொறுமையை கொண்டு வரும் என்று சொல்லி அவர் எழுதுவார். எனக்கு அன்பானவர்களே, இதில் நம்ம பார்க்குறோம், மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடலை அப்படி அவர் சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, அதில் பார்க்கும்போது பாருங்க, அதில் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், திராணிக்கு மேலே அதிலே பாருங்க, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உங்களுக்கு உண்டாக்குவார். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே அதிகமான சோதனை வரும்போது, பாடுகள் உபத்திரங்கள், தீராத பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது உண்மையிலே நாம் சோர்ந்து போயிடுவோம். ஆனால் அப்படி நமக்கு கிடையாது. திராணிக்கு மேலாக நம்மளை அவர் சோதிக்க விட மாட்டார். திராணிக்கு மேலே அவர் சோதிக்கிறார்னா அது வேற சோதனை. இதே யாக்கோப்பில் நம்ம பார்க்குறோம். எடுங்க பார்க்கலாம், யாக்கோப்புக்கு எல்லாரும் வாங்க பார்க்கலாம். யாக்கோப்பு பொதுவான நிருபத்தில் பார்த்தீங்கன்னா அதில் 2 விதமான சோதனையை அவர் எழுதுகிறார் பாருங்க. 2ஆம் வசனத்தை படி பார்க்கலாம். என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாருங்க, இது ஒரு காரியம். இன்னொன்று பாருங்க, அப்படியே அதே அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை படிமா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அதுக்கப்புறம் பாருங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம். 13ஆம் வசனத்தில் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பதாக. அது 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி 12ஆம் வசனத்தில் எழுதிட்டு 13ஆம் வசனத்தில் சொல்றாரு, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பாயாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுவரும் அல்ல, ஒருவனை அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கென்று சோதிக்கப்படுகிறான். சோதனையில 2 விதமான சோதனை இருக்கு. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பிள்ளைகளுக்கு வருகிற ஒரு சோதனை, அது தேவன் கொடுக்கிற சிற்சை.
அதில் அவர் கைவிட மாட்டார். சோதனை வரும், அவர் கைவிட மாட்டார். நல்ல கவனமாக கேளுங்க. ஆனால் அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுறான் பாருங்க, இதில் அவனை ஆண்டவர் கைவிட்டுருவார். அப்போ 2 விதமான சோதனை இருக்குது. அவர் சொல்றார் பலவிதமான சோதனை நமக்கு வரும். அது எதை கொண்டு வரும்னா, அது விசுவாசத்தில் நம்ம பரீட்சை, அதில் நம்ம தேரும்படியாக. அது மாத்திரமல்ல, அது பொறுமையை கொண்டு வந்து, அதுக்கப்புறம் சொல்றார் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லிவிட்டு நமக்கு அதுக்கு முடிவில் அது என்ன கிடைக்கும் அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்கும். அதாவது தேவனால் சோதிக்கப்படுகிறவன், தேவன் நம்மளை சிட்சிக்கும் போது அந்த சோதனையில் முறுமுறுப்பு இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அந்த சோதனையில் அவர் கைவிடவும் மாட்டார். அந்த சோதனை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறும்படியாக இருக்கும், விசுவாசத்திலே பலப்படும்படியாக இருக்கும், பரிசுத்திலே பெருகும்படியாக இருப்போம். இப்படிப்பட்ட சோதனை நமக்கு வரும். அதனால தான் இனி அப்படியே வாங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:13 சொல்றாரு, மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்க இடம் கூடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையில் கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இப்போ இதை குறித்து தான் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். 2 விதமான சோதனை இருக்கு. இப்போ பாருங்க, பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அதை அறியணும். இந்த சோதனை, அதாவது சோதனை நம்ம கண்டிப்பா நம்ம அறியணும். அது எப்படி வருகிற சோதனை? ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிற அந்த சோதனையா, நம்மளாவே நம்ம இச்சையினாலே வருகிற சோதனையா? இச்சையினால வருகிற சோதனைக்கு ஆண்டவர் நமக்கு தப்பிக்கொள்ளும்படியான கிருபை கொடுக்க மாட்டார், அதில் நம்ம கைவிடப்பட்டுருவோம். ஆனால் நல்ல கவனமாக கேளுங்க, நம்முடைய பரிசுத்தத்தை நிமித்தம் அவரோடு நிலைத்திருந்து அவரோடு வாழும்போது அவர் கொடுக்குற அந்த சிற்சை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறும்படியான அந்த சிற்சை, அதில் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். இப்போ பாருங்க, அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, கைவிட்ட காரியத்தெல்லாம் அவர் சொல்றாரு பாருங்க. அப்படியே தொடர்ந்து வாமா, அப்படி 6ஆம் வசனத்திலிருந்து படி பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:6. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கனவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாங்கங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து பாருங்க, அவர்கள் இச்சித்தது போல. யாரு? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அதில் பாருங்க, அதில் என்ன போட்டிருக்கு பாருங்க, அதில் அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கனவைகளா இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருச்சாங்கமா இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்கள் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். பாருங்க, அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அந்த எகிப்திலிருந்து அந்த கானான் தேசம் வரைக்கும் அந்த நடந்த அந்த சம்பவத்தை சொல்றாரு. அதில் நிறைய பேர் அழிந்து போயிட்டாங்க. அந்த கானான் தேசத்திலே பிரவேசிக்காதபடி வனாந்தரத்திலே அவங்க அழிக்கப்பட்டார்கள். அவங்க எப்படி அழிந்தார்கள்? அது மனுஷனுக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற சோதனை. நமக்கு மனுஷனுக்கு நேரிட சோதனை நமக்கு ஆண்டவர் சோதனை கொடுக்க மாட்டார், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு. இது என்ன சோதனை அப்படின்னா பாருங்க, அதில் அவர் அழகா சொல்றாரு பாருங்க. அதில் பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கபடி அவர்களில் சிலர் விக்கிராதனைக்காரனானது போல நீங்களும் ஆகாதீர்கள். ஒருவேளை நம்ம இப்படிப்பட்ட ஒரு விக்கிர ஆராதனையோ, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அன்றைக்கு பாருங்க, மோசே கொஞ்சம் அந்த சீனா மலையில் போய் ஆண்டவரிடத்தில் ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை கேட்டு ஆண்டோட எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும்போது எழுதி கொண்டு இருக்கிறான். கொஞ்சம் வர லேட் ஆகிட்டுன உடனே ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா? மோசைக்கு என்ன ஆகிட்டோ தெரியல என்று சொல்லி ஆரோன்ட்ட மோசைக்கு ஏதோ ஆயிட்டு போல அப்படியே பயந்து என்ன செஞ்சிட்டாங்க, நீர் சொல்லுன்னு சொல்லி ஆரோனை தொந்தரவுப்படுத்துறாங்க. ஆரோன் ஒன்று என்ன சொல்றாரு, உங்கள்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் கொண்டு வாங்க, உங்கள் கழுத்தில் காற்றுல கிடக்கெல்லாம் கொண்டு வாங்க. அதெல்லாம் அப்படியே அந்த நகையெல்லாம் வாங்கி அப்படியே உருக்குறாரு. உருக்கும்போது என்ன ஆயிட்டு அப்படின்னா ஒரு கண்டுக்குட்டி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இப்போ இரும்புனாலும் சரி, பித்தாளைனாலும் சரி, செம்புனாலும் சரி, அலுமினியம்னாலும் சரி, அதை உருக்கும் போது ஏதாவது ஒன்று வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அதே போல் அப்படியே பெரிய ஒரு அண்டாவில் போட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அதெல்லாம் உருக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா ஏதாவது ஒரு உருவம் வந்துடும். இப்போ அந்த உருவம், அந்த கண்டுக்குட்டியை பார்த்த உடனே இவங்கெல்லாம் அந்த கண்டுக்குட்டி போல் ஒரு உருவம் வந்துட்டு, அந்த உருவத்தை பார்த்த உடனே இந்த உருவம் அந்த கண்டுக்குட்டி தான் நம்மளை நடத்தும்னு சொல்லி எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருந்திருக்காங்க பாருங்க. எவ்வளோ ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு அற்புதம் செய்து செங்கடலை பிளந்து வனாந்தரத்திலே வானமன்னா கேட்குற நேரம் அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் கொடுத்து ஆண்டவர் போஷிக்கிறார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம்
யோசித்து பாருங்க, பல சரீரத்தில் ஒரு பலவீனம் இல்லாதபடி, சரீரத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம், அவங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கூட அழுக்கு கூட ஒட்டாதபடி அவ்வளோ அருமையாக தேவன் நடத்துகிறார். ஆனால் அந்த ஜனங்கள் பாருங்கள், அந்த கண்டுக்குட்டியை பார்த்த உடனே விக்கிர ஆராதனை ஆயிட்டாங்க. என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் ஒரு 3000 பேர் இறந்தாங்க, அழிந்து போனாங்க. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனம். நம்ம வாழ்க்கை பயணத்தில் போயிட்டுருக்கோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு பிரயாணம் படுகையில் அது நடந்துச்சு. அதே போல் நம்மளும் இப்போ வாழ்க்கை பயணத்தில் போயிட்டுருக்கோம். நல்ல கவனமாக கேளுங்க. நம்மளும் அதே போல் விக்கிர ஆராதனையை நாம் பண்ணிட்டோம் என்று சொன்னால் நம்மளும் அழிந்து போயிடுவோம். அந்த சோதனையை நம்ம சகிக்க முடியாது. அதில் அவர் தப்பிக்கொள்ளும்படியான கிருபை நமக்கு கிடைக்காது. அது தாங்கவும் நம்மளால் முடியாது. சிலவங்க சொல்லுவாங்க, என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி எத்தனையோ ஜனங்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் தற்கொலை பண்ணுறாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் நமக்கு அதே மாதிரி நமக்கு நேரிடாதுங்க. அதுக்கு தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு பேச. ஒருவேளை நாமளும் விக்கிர ஆராதனையாய் இருந்தோம் என்று சொன்னால் இதே போல் நமக்கும் அழிவு உண்டு. அதை புரிந்து கொள்ளும்படியாக தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் விக்கிரகத்தை நான் ஆராதிக்க மாட்டேன், நான் ஏசப்பாவை மாத்திரம்தான் ஆராதிப்பேன். ஆமாம், உண்மையிலே நீங்கள் ஆண்டவரை மாத்திரம்தான் நீங்கள் ஆராதிப்பீங்க, 100க்கு 100 உண்மை. ஆனால் இந்த கிருபை நாட்களில், இந்த நாட்களில் விக்கிர ஆராதனைன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவரை விட நம்ம வேறு யார் மேலாவது நம்ம அதிகமாக அனுபவிச்சாலே அது விக்கிர ஆராதனை தான். புரியுதா உங்களுக்கு? ஒரு பொருள் மேலேயோ அல்ல நம்ம ஃபேமிலியில் கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ இப்படி நாம் அதிகமாக நம்ம அனுபவிச்சுட்டாலே இதே விக்கிர ஆராதனை தான். நல்ல கவனமாக கேளுங்க. அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிர ஆராதனை பண்ணி அதில் ஒரு 3000 பேர் மடிந்து போனார்களோ, அதே போல் நாமளும் விக்கிர ஆராதனை பண்ணோம் என்று சொன்னால் அந்த சோதனை வேறு. அதில் நம்ம அகப்பட்டோம் என்று சொன்னால் படவே முடியாது. இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். 2வது பாருங்க, அப்படியே படிமா, அதுக்கு அடுத்த வருஷம் படி பார்க்கலாம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமளும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அதாவது ஒருவேளை ஆண்டோடைய பிள்ளையா இருந்து அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க, அவங்க வேசித்தனம் பண்ணதுனால அன்றைக்கு 24,000 பேர் மரித்தாங்க. 24,000 பேர் வாதையில் மரித்தாங்க. அதே போல் நாமளும் அவருடைய பிள்ளையாக இருந்துட்டு ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போயிட்டு சபையில் ஐக்கியப்பட்டு நாமளும் வேசித்தனம் பண்ணோம் என்று சொன்னால் நம்மளும் அழிந்து போயிடுவோம். எனக்கு அன்பானவர்களே, நமக்கும் வேசித்தனத்துக்கும் எந்த ஒரு தொடர்பு வந்துடக்கூடாது, ஐக்கியம் வந்துடக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஒருவேளை அன்றைக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மடிந்து போனார்களோ அதை காட்டி தான் சொல்கிறாரு, மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் உங்களுக்கு வேறு சோதனை உங்களுக்கு நேரிடல. எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனமாக கேளுங்க. கிறிஸ்தவ ஜீவியம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அவர் எதிர்பார்க்கறது முதல்ல விக்கிர ஆராதனையாக இருக்கக்கூடாது. விக்கிர ஆராதனையே நமக்கு இருக்கக்கூடாது. இயேசுவும் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி நம்ம மற்ற இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு அநேக பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய இருதயத்தை மற்றவர்களுக்கு கொடுத்துருவாங்க, பார்த்துருக்கீங்களா? இது பெரிய ஒரு விக்கிர ஆராதனை. ஆண்டவர் சொல்றார், மகளே உன் இருதயத்தை எனக்குத்தா, மகனே உன் இருதயத்தை எனக்குத்தா. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைங்க லவ் பண்ணுறது ரொம்ப பெரிய பாவங்க. அது பெரிய பெரிய சோதனை வரும். அது நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும், அவங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படாது. யாராக இருந்தாலும் சரிதான். அது விக்கிர ஆராதனைக்கு பொருந்தது. அது மாத்திரமல்ல, 2வது பார்க்குறோம், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணாங்க. பாருங்கள், கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வழி நடத்து வரும்போது, மோசை கொண்டு வழி நடத்து வரும்போது, அதில் பார்த்தீங்கன்னா மோவாப்பு ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னா, அன்றைக்கு அந்த பிழையாம் தீர்க்கதரிசியை வச்சு எப்படியாவது இந்த தீர்க்கதரிசியை வச்சு இந்த ஜனங்களுக்கு பயங்காட்டணும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான் அன்றைக்கு மோவாப்பு ராஜா. ஆனால் அதுவோட ஆண்டவர் விட்டு கொடுக்காதபடி அந்த பிழையாம் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவரே அவனுக்குள்ள இருந்து பேசுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பரே எனக்கு விருப்பம். இஸ்ரவேல் எப்படின்னு சொல்லி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை குறித்து ஆண்டவர் அவ்வளோ வைராக்கியமாக பேசுகிறாரு. ஆனால் அந்த மோவாப்புக்குள்ளே போகும்போது, அது பிரயாணமாக போகும்போது மோவாப்பியர் ஸ்திரீகளோடு சேர்ந்து விபச்சாரம் பண்ணி விக்கிர ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாகாலை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோவாப்பியர்கள் பாகாலை வணங்குறாங்க. உங்களுக்கு தெரியும் மோவாப்பியர் எந்த சந்ததின்னு சொல்லி தெரியும், லோத்து சந்ததி. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களோடு சேர்ந்து அப்படி கலந்து வரும்போது, அந்த பிரயாணத்தில் வரும்போது அந்த மோவாப்பிய ஸ்திரீகள் அழகாக இருக்காங்க என்று சொல்லி அவங்களோடு விபச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? ஒரே வாதையில் 24,000 பேர் அவுட்டு. நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். என்னாகமும் 25ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் அந்த சம்பவத்தை. என்ன கண்பானவர்களே, அதே போல் நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து உண்மையிலே தன்னுடைய கணவருக்கு துரோகம் பண்ணுறது, மனைவிக்கு துரோகம் பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நம்ம இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த சோதனையை நம்ம சகிக்க முடியாது, தாங்க முடியாது. அதில் மரணம் வந்துடும். நல்ல கவனமாக கேளுங்க. கண்டிப்பாக அந்த விபச்சாரத்து பாவம் எப்படி அப்படின்னா, அது நம்ம சரீரத்துக்கு விரோதமான ஒரு பாவம். அதான் பவுல் சொல்வார் ஒரு இடத்துல, அந்த விபச்சாரத்தில் இருக்கிறவங்களை அந்த நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்வார், அந்த ஆத்மாவை பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், இவன் சரீரம் அழிந்து போகும்படியாக சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படி சொல்லுவார். என்னுடைய ஆத்மா தப்புவிக்கும்படியாக இவனுக்கு சீக்கிரம் மரணம் வர வேண்டும் என்று சொல்லி சரீரத்தை நான் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லுவார். அப்போ அந்த விபச்சார பாவம் எவ்வளோ பெரிய பாவம்னு பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு பாவம் ஒரு கிறிஸ்தவன் செஞ்சிட்டான் அப்படின்னா அவன் அழிந்து போயிடுவான். இது நீங்கள் அறியணுங்கிறதுக்காக இன்றைக்கி ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இப்போ என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அந்த விபச்சாரம் பண்ணும்போது அவன் என்ன செய்றான் தெரியுமா? அந்த பினகாசா அவன் என்ன செய்றான், ஆசாரியன் போய் என்ன செய்றான் அப்படின்னா, விபச்சாரம் பண்ணுறவங்களை நேரடியாக பிடிச்சி அந்த இடத்துல ஈட்டி வச்சு குத்துறான். அவனுக்குள்ளவர்களுக்கு வைராக்கியம், அவன் வைராக்கியம் கொண்டதுனால தான் அந்த வாதம் நின்றுச்சு. எல்லாம் இன்னும் கொஞ்சம் பேர் செத்துருவாங்க. நீ வீட்டில் படித்து பாருங்கள். இப்போ நம்ம அதை எடுத்தால் ரொம்ப லேட் ஆகிரும். என்னாகமும் 25ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்குது. அந்த பினேகாஸ் அவன் தன்னுடைய வைராக்கியத்தை கொண்டு விபச்சாரம் பண்ணுறவங்களெல்லாம் அந்த இடத்துலையே குத்தி குத்தி கொள்கிறான். அதனால தான் வாதம் நின்றுச்சு. எனக்கு அன்பானவர்களே, அதனால் அதை தான் அவர் எடுத்து காமிக்கிறார். இந்த கிருபை நாட்களில் நமக்கு சோதனை வருங்க. அந்த சோதனையை உண்மையிலே ஆண்டுடைய பிள்ளை அவரோடு நம்ம ஐக்கப்பட்டோம் என்று சொன்னால் நமக்கு சோதனை வரும், அவர் கைவிட மாட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு செய்த பாவத்து நிமித்தம் அவங்க கைவிடப்பட்டாங்க. அப்போ விக்கிர ஆராதனை, வேசித்தனை எவ்வளோ பெரிய பாவம்னு சொல்லி பார்த்துடுங்க. என்ன கண்பானவர்களே, அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்துவோம். ஆமென். வருஷ துவக்கத்தில் இருக்கிறோம். உண்மையிலே நமக்குள்ளே பரிசுத்தம் பெருகணும். ஆண்டவரை இன்னும் நம்ம நெருங்கி ஜீவிக்கணும். நாட்களை நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடி அவரோடு நம்ம இன்னும் ஐக்கியப்படும். நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் அடுத்த வசனத்தை படிமா. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். நல்லா கேளுங்க. ஆண்டவர் கொடுக்கிற அந்த வான மன்னாவின் ஆகாரத்தை அற்பமாக நினைச்சாங்க. அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் எதை கொடுக்கிறாரு சொன்னா, வான மன்னாவை கொடுக்கிறார். வானத்திலிருந்து ஆகாரம். எவ்வளவு பெரிய கிருபை யோசித்து பாருங்க, பார்க்கலாம். தம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்தில் சாப்பிடும்படியாக, வனாந்திரத்தில் என்னங்க கிடைக்கும்? ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வானமன்னாவை கொடுக்குறாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு. ஆனால் அதை ஒரு அற்பமாக நினைக்கிறாங்க. அந்த ஆகாரத்தை அற்பமாக நினைக்கிறாங்க. இந்த ஆகாரத்தை குறித்து பரீட்சை பார்க்குறாங்க. உண்மையிலே நாமளும் இந்த கிறிஸ்தவ ஜீவியம், இந்த ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கும் தெரியுமா? உலகத்தான போல இருக்காதுங்க. உலகத்தானுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கும், உலகத்தானுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி இருக்காது. போதுமான ஆசீர்வாதம் இருக்கும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போதுமான ஆசீர்வாதம் இருக்கும். வேஸ்ட்டாக இருக்காது. புரியுதா உங்களுக்கு? நமக்கு அதிகமாக இருக்காதுங்க. அதில் நம்ம பரீட்சை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அழிஞ்சுக்குவோம். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப முக்கியம். அதனால தான் யாக்கோப்பு எழுதுவார், ஐஸ்வர்யவான் தன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள். தன் தாழ்த்தப்பட்ட ஐஸ்வர்யம் போயிட்டுன்னு சொன்னால் அதுக்கு நீ மேன்மை பாராட்டு, அதுக்கு நீ சந்தோஷப்படு அப்படிங்கிறார். ஏன்னா ஐஸ்வர்யவான் பரலோகத்து போக முடியாதுங்கிறனால இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எவ்வளோ அருமையாக நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம், எங்களுக்கு இந்த வானம் மன்னவான்னு சொல்லி அற்பமாக நினைக்கிறாங்க. அந்த ஆகாரத்தை பறித்து பார்க்குறாங்க. அதான் ஆண்டவர் பாம்பெல்லாம் வர வச்சு அந்த ஜனங்களை ஆண்டவர் அழிச்சார். அதுலேயும் நிறைய ஆட்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அழிஞ்சிட்டாங்க. என்ன கண்பானவர்களே, ஆண்டவரை நம்ம அற்பமாக நினச்சிடக்கூடாது, அவரை பறித்து பார்க்கக்கூடாது. கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் 10 முறை பறித்து பார்த்துருக்காங்க ஆண்டவரை. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்ன பாருமா, அடுத்த வருஷத்தை படி பார்க்கலாம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். பாருங்க, இன்னொரு காரியம். ஆண்டவர் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மோசேட்ட ஒரு ஐடியா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கோத்திரத்துக்கு ஒருத்தனை தெரிந்து கொண்டு ஒரு 12 பேரை தெரிந்து கொள்ளுப்பா, அந்த 12 பேரும் அந்த கானான் தேசத்தை போய் பார்த்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அனுப்புறாரு. பாருங்க, அதில் யோசுவாவும் காலேப்பு. யோசுவா அவன் ஒரு கோத்திரத்துக்கு தலைவராக இருக்கிறான். காலேப்பு யூத ஜனங்களுக்கு, யூதா கோத்திரத்துக்கு தலைவராக இருக்கிறாங்க. இப்படி 12 பேர் போய் சுற்றி பார்க்க போகிறாங்க. சுற்றி பார்த்துட்டு வராங்க. அங்கே போய் பார்த்துட்டு வரும்போது யோசுவாவையும் காலேப்பும் தவிர அந்த மற்ற 10 பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க.
எப்படி பரப்புகிறாங்க அப்படின்னா, நம்ம அங்கே போய் அவங்களெல்லாம் மேற்கொள்ள முடியாது, அங்கே உள்ள கானான் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ராட்சஸ்தர்லாம் இருக்கிறாங்க என்று சொல்லி ஜனங்களுக்கு துர்ச்செய்தி கொடுத்தோன்னா ஜனங்கள் எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நாங்கள் அங்கேயே இறந்துருக்கலாமே, எகிப்திலே நாங்கள் அடிமையாக இருந்து அங்கேயே இருந்திருக்கலாமா, இங்கே போந்து நாங்கள் இந்த வனாந்திரத்தில் அங்கே போய் நாங்கள் சாகவா கானான் தேசத்தில் போய் என்று சொல்லி புலம்புறாங்க. புலம்புன்னு புலம்புறாங்க. எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப முக்கியமான காரியம் இது. சில நேரத்தில் நமக்குள்ளே விசுவாசம் இல்லை அப்படின்னா மற்றவங்களையும் நம்ம துர்ச்செய்தியை கொடுத்து பயம் காட்டிடக்கூடாது. ரொம்ப முக்கியம். இவங்க துர்ச்செய்தி கிளப்புனால இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அழும்போது ஆண்டவர் வேதனைப்படுகிறார், அவருக்கு கோபம் வருது. உண்மையிலே நல்ல கோபம். இது என்ன குறிக்குது அப்படின்னா, ஏசப்பா ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டாருங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அது யாருக்கெல்லாம் இருக்குது? அவங்க மாத்திரம் கையை தூக்குங்க பார்க்கலாம். ஆமீன். இது அவர் எதிர்பார்க்கிறார். அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் இயேசு என்னை கைவிட மாட்டார். அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். எனக்கு அன்பானவர், இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ராட்சஸ்தர்களாக இருக்கிறாங்க, அங்கே போய் நம்ம அவங்கள மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் எவ்வளோ அருமையாக அந்த ஜனங்கள் நடத்திட்டு இருக்காங்க. யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். முறுமுறுப்பு. எனக்கு அன்பானவர்களே, அதில் பாருங்கள், அந்த யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ அவங்களாம் எங்கே போக முடியல? கானான் தேசம் போக முடியல. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு நித்திய ஜீவன் வேணும், நம்ம பரலோகத்துக்கு போகணும். அப்போ உண்மையிலே இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம போக முடியும். நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும், நமக்குள்ளே பரிசுத்தம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், திராணிக்கு மேலே உங்களை அவர் நிச்சய மாட்டாராம், சோதிக்க மாட்டாராம். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, ஆனால் ஏசப்பா கைவிட மாட்டார். ஆனால் இப்படிப்பட்ட பாவம் செய்துட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை கைவிட்டுருவார். இது நீங்கள் அறியணுங்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஆண்டவர். நம்மளாக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, விபச்சாரம் இருந்தால் அழிந்து போயிடுவாங்க, வேசித்தனம் இருந்தால் அழிந்து போயிடுவாங்க, விக்கிர ஆராதனை இருந்தால் அழிந்து போயிடுவாங்க. எனக்கு அன்பானவர்கள், எதங்க நம்ம பெருமை பாராட்டுறது ரட்சிப்பை குறித்தாங்க பெருமை பாராட்டணும், அபிஷேகம் குறித்து தான் நம்ம பெருமை பாராட்டணும். இன்றைக்கி பாருங்கள், ஸ்டேட்டஸில் ஒவ்வொரு சினிமா பாட்டு, ஐயோ வேதனையாக இருக்குது. கிறிஸ்தவ பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தான் மனசு வருதோ தெரில. யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். நிறைய ஸ்டேட்டஸை பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. பார்க்கும்போது எனக்கு அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நீ ஆண்டவருக்காக, அவர் உனக்காக பூமியிலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தி, அவர் உனக்காக கடவுள் மனுஷனாக பூமிக்கு தன்னைத்தாமே தாழ்த்தி அடிபுறுப்படுத்து, அவர் நமக்காக பூமியில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி நமக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவர் நம்மளை கரையும் செலுத்தி, என்னங்க கரையும்? பணம் கொடுத்தா நம்மளை மீட்டிருக்காரு? யோசித்து, வெள்ளி பொண்ணுமா கொடுத்து மீட்டிருக்காரு? கிடையாது. சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்காரு. அவருக்கு நீ முதுக காட்டான் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். சிந்திச்சு பாருங்கள். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் எத்தனை சத்தத்தை நீ கேட்டிருக்க, ஆண்டோடைய சத்தத்தை. அவருக்கு முதுக காட்டின எப்படிங்க இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி அநேக திருச்சபையில் ஐக்கியப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து ஒரு வைராக்கியம் இல்லை. ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு வைராக்கியம் கிடையாது. யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு ஸ்திரீ, ஆண்டவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் அவர் மரணத்துக்கு முன்பதாக, உங்களுக்கு தெரியும், மரியாள் என்ற ஒரு ஸ்திரீ தன்னுடைய விலை உயர்ந்த அந்த தைலத்தை கொண்டு ஆண்டவர் மேலே பூசுகிறார். யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். அது எவ்வளோ, அது இன்றைக்கி தங்கத்தை விட அதிகமான ரேட். அப்போ சீசர்கள்லாம் அந்த அநேகர் பார்க்குறவங்களாம் நினைக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம விற்று தரித்திரக்கு செய்யலாமே என்று சொல்லி பார்க்குறாங்க. பாருங்கள் பார்க்கலாம். அவளுக்கு, நான் என்னுடைய பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னித்தார், ஆண்டவரை நான் கண்டுட்டேன், அவர் தான் உண்மையான கடவுள், அவரை நான் பார்த்துட்டேன், அவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்குறவர் என்று சொல்லி அவளும் எவ்வளோ ஒரு வைராக்கியத்தோடு செய்கிறார். அன்றைக்கி நீங்கள் ஆண்டவருக்காக எதையாவது செய்கிறீங்களாங்க? யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் நீங்கள் செய்கிறீங்க, ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எதையாவது நம்ம ஆண்டவருக்காக கொடுக்குறோமாங்க? யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். சிந்திச்சு பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, அவர் தான் நமக்காக பூமியில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி நமக்காக ரத்தத்தை சிந்தி அவர் நம்மளை மீட்டெடுத்திருக்கார். நம்மெல்லாம் கரைத்து கொள்ளப்பட்டவங்க. எனக்கு அன்பான பவுல் சொல்லுவார் தெரியுமா, கரை செலுத்தி அவர் நம்மளை மீட்டெடுத்தாரோம். அதனால சொல்லுவார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் அங்கே அடிமைப்பட்டு கிடக்கும். யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். பிறகு என்னங்க சோதனை வரும்? என்ன சோதனை வரும்? யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். மனுஷனுக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறு சோதனை வந்துடும். அது வந்துச்சுன்னா நம்ம தாங்கி கொள்ள முடியாது. யாராக இருந்தாலும் சரிதான். எனக்கு அன்பானவர்களே, அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டேன். இன்னொன்று பழைய ஏற்பாட்டில் நிறைய பார்க்கலாம். யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். ஒருக்கா தாவீது பாருங்கள். இப்போ அது இதில் இல்லை, நான் சொல்கிறேன். தாவீது ஒருக்கா ஜனத்தொகையை அவன் என்ன சொல்கிறான், யோவாப்கிட்ட, அவனுடைய தளபதிட்ட, எத்தனை யுத்த வீரர்கள் இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் எண்ணுப்பா. இதே ஆண்டவருக்கு பிடிக்கலைங்க. பெருமையான காரியம் ஆண்டவருக்கு பிடிக்காது. நல்ல கவனமாக்கல். நம்ம தன்னை தாழ்த்தாதபடி நம்ம பெருமை பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க. பாருங்கள், ஆரோனுக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும்
நின்னாங்க. இஸ்ரவேல் ஜனங்க என்னங்க ஆச்சு பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு மரணம். அது எப்படி மரணம் அப்படின்னா, பூமியை பிளந்து அந்த ஜனங்கள் அப்படி யாரெல்லாம் இவங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்களோ, இவங்களுக்கு விரோதமாக நின்னாங்களோ அப்படியே அழிஞ்சு போனாங்க. யோசித்து பாருங்க பார்க்கலாம். உண்மையாக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டோம், அதுவும் பிரச்சனை வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அவங்க ஆத்துப்பா மாரத்தோடு உபவாசம் இருந்து ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்கள போய் நம்ம குறை சொல்லி அவங்கள எதிர்த்தோம் அப்படின்னா அதுவும் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? அன்றைக்கி மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமாக என்னங்க பார்த்தீங்களா, என்னாச்சு பார்த்தீங்களா? எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் வேதத்தை நம்ம பார்க்குறோம். அவருக்கு பிடிக்கிறது ஒரே காரியம் பரிசுத்தம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா நம்ம அப்பா அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், அவர் நித்தியானந்தம் உள்ளவர், ஏக சக்கராதிபதி, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். இயேசு கிறிஸ்து மாத்திரமே பரிசுத்தர். ஆமென். சர்வ வல்லமுள்ள தேவன் மாத்திரம்தான், அவர் மாத்திரம்தான் பரிசுத்தராக இருக்க முடியும். உலகத்தை படைச்சவர் மாத்திரம்தான் பரிசுத்தராக இருக்க முடியும். யோசித்து பாருங்க பார்க்கலாம். அப்போ அவர் எதங்க விரும்புவார்? அதனால தான் பேதுரு சொல்லுவார், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நாமெல்லாம் என்ன செய்யணுமா? பரிசுத்தமாக இருக்கணுமா? எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. அதாவது ஜனங்களே உண்டு பண்ணின தேவன்களை சொல்லுவாங்க, இதுதான் கடவுள்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அது பரிசுத்தம் இருக்காது, ராட்சஸ்தர்கள், செத்த ராட்சஸ்தர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர், சகலத்தையும் உருவாக்கின தேவன். அவர் மாத்திரம்தான் பரிசுத்தராக இருக்க முடியும். அவர் மாத்திரம்தான் பரிசுத்தர். அதனால தான் அவர் இதை விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் அப்படி ஜீவிக்கும் போது, நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் பெருகும்போது கிறிஸ்தவ ஜீவியம் டேஸ்டாக இருக்கும். அது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமீன். உண்மையிலே கோபம் இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. இதெல்லாம் அகற்று போகணும். ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றுமப்பா, உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. அருமையான ஒரு வசனம் அவரிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்குதுவாகவே நடத்துவாராம். அது கீழே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யாரை முன்குறித்தாரோ அவங்கள தான் அவர் அழைத்தாராம். எதுக்கு அழைச்சாராம்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படியாக அழைத்தாராம். அப்போ கிறிஸ்துவை போல நான் வாழணும். எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரே, உம்மை போல நான் வாழணும்ப்பா, உம்மை போல நான் வாழணும்ப்பா, உம்மை போல நான் இருக்கணும் தகப்பனே. ஆமேன். கண்டிப்பாக அப்படி இருந்து பாருங்கள் பார்க்கலாம். உண்மையிலே ஜீவியம் டேஸ்டாக இருக்கும். அது மாத்திரமில்லை, ஆமேன், கண்மான தாங்கி கொள்ளும்படியான சோதனை இருக்கும். அது மாத்திரம் தப்பு வைக்க முடியாத சோதனையாக இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். கண்மானவர்களே, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கவைகள் இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருச்சாங்கமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இச்சித்தது எல்லாமே, இதெல்லாம் வருகிற காரியம் என்னெல்லாம் அப்படின்னா இச்சை தான் நமக்கு பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது நமக்கு மரணம் வந்துடும். எனக்கு அன்பானவர்களே, அப்போ அந்த இச்சை நமக்குள்ளே வராதபடி நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு அவரையே நாம் அறிக்கை பண்ணி அவர் நமக்குள் வாசம் பண்ணும்போது, அவரோடு நாம் நிலைத்திருக்கும் போது உண்மையிலே நாம் இச்சைக்கு விலைக்கு நம்ம பாதுகாக்கப்படதான் வேதம் சொல்லுது. கிறிஸ்துவுடைய மாம்சத்தின் நமது ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஆமேன். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு நீ பேசினீரப்பா, உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தை கொண்டு பேசினீரப்பா, உமக்கு நன்றி. உலகத்தான போல நாங்கள் வாழாதபடி ஆண்டவரே, உம்மை போல் நாங்கள் வாழணும்ப்பா, உம்முடைய சுபாவம் எங்களுக்கு வேணுமப்பா, அப்படிப்பட்ட கிருபை கொடுங்க ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே கோபம், எரிச்சல், பெருமை, பொறாமை வராதபடி சிறு பிள்ளை போல நாங்கள் வாழும்படியான ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் தகப்பனே. ஆமேனப்பா. அது மாத்திரமல்லப்பா, எங்களுக்குள்ளே இச்சை தோன்றாதபடி காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. பிள்ளைகள் உடைய வார்த்தை கேட்டாங்கப்பா, உடைய வார்த்தைப்படி நடக்கும்படியான கிருபையை தாங்க ராஜா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சித்து அபிஷேகித்து உடைய நாமத்தை மைப்படுத்தும். தொடர்ந்து உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே பிரசன்னாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.